ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஏன் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, கோல்டோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா, பட்ஜெட் தாக்கல் பண்ணதுக்கப்புறம் ரூ. 2,500 அதாவது ஒரு பவுனுக்கு ரூ. 2,500 வரைக்கும் நமக்கு வந்து குறைஞ்சிருக்கு. இதுவே பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கனாமிஸ்ட்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் நம்மளால எந்த அளவுக்கு தங்கத்தை வாங்க முடியுமோ அதை வந்து வாங்குறதுக்கான முயற்சிகள் பண்ணலாம். பட் வந்து நம்ம வாங்குறதுக்கான முயற்சிகள் பண்ணும்பொழுது நம்மளுக்கு என்ன ஒரு கன்ஃபியூஷன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கத்தை வந்து எப்படி வாங்கினா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து குழப்பங்கள் இருக்கும் இல்லைங்களா? அதை வந்து நான் வந்து இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு வந்து நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இந்த வீடியோவை பார்த்து முடிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு ஐடியா கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்னைக்கான வீடியோ நான் முதல்ல சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, தங்கத்தை எப்படி வாங்கினா லாபமாக இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எப்படியெல்லாம் வாங்கலாம், எப்படியெல்லாம் வாங்கினா நம்மளுக்கு லாபம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அதிகமாக வாங்குறது கோல்டு ஜுவல்லரியாக தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து போட்டுக்கிறதுக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து கோல்டு ஜுவல்லரியாக வாங்க ஆரம்பிச்சிட்டோம். பட் வந்து இந்த கோல்டு ஜுவல்லரியாக வாங்குறதுல என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து ஒரு கோல்டு ஜுவல்லரி வாங்குறோம் அப்படின்னா 20%லேருந்து 30% வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து கண்டிப்பாக பே பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் வந்து இது ஒரு சின்னதாக ஒரு ரிங் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். இது ஜஸ்ட் வந்து 1 கிராம் தான். இந்த 1 கிராம் வாங்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 6,000க்கு வந்து கிடைக்குது அப்படின்னா, நம்ம வந்து கூடுதலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு 1000 ருபீஸாவது நம்ம எக்ஸ்ட்ரா, அதுதான் நான் 20லேருந்து 30% வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து சிம்பிளாக இப்போ இன்னொரு ஜுவல் வந்து காமிக்கிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா, பிரேஸ்லெட்டு என் பையனோடது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பேபிஸோடது அப்படிங்கும்பொழுது இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செய்கூலி சேதாரம்லாம் கொஞ்சம் அதிகமாக வந்துச்சு. இந்த மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20%க்கு மேலே வந்து வேஸ்டேஜ் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம வாங்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம வந்து தேவைகள் இருக்குது அப்படின்னா மட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி வாங்கலாம். அதுவும் இல்லாமல் வேறு என்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 100 ரூபா பொருளை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 130 ரூபா கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்து இந்த பொருள் வந்து நம்ம வீட்டுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம வந்து கொஞ்சம் யோசித்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து வாங்குறதுக்கு ட்ரை பண்ணலாம். அது இல்லாமல் இப்போ வந்து இந்த மாதிரி வாங்குறதுக்கு நம்ம பெஸ்ட்டாக இருக்கணும், லாபமாக இருக்கணும்னு நினச்சோன்னா நகை சீட்டு வந்து நம்ம போடலாம். நகை சீட்டு போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா நகைகளுக்கு என்ன ஆகாது அப்படின்னா வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் இல்லாமல் வாங்கும்பொழுது அந்த அமௌண்ட் வந்து நம்மளுக்கு சேவ் ஆகும். அது இல்லாமல் ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா கோல்டு லோன் வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும். இந்த மாதிரி ஜுவல்லரியாக இருக்குது அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு வந்து லோன் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். அது இல்லாமல் நம்மளோட மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னா ஜுவல்லரி தான். ஏன்னா எப்பவுமே எப்போனாலும் நம்ம வந்து கையில் ஒரு நகை இருக்குது அப்படின்னா அதை எடுத்துகிட்டு போய் ஒரு மணி நேரத்தில் நம்ம என்ன பண்ணிடலாம்னா அதை வந்து பணமாக மாற்றிடலாம். ஒரு எமர்ஜென்சிக்கு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து கையில் நகை வச்சிருக்கணும். மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா 50 கிராம்ல இருந்து ஒரு 400 கிராம் வரைக்கும் சேமித்து வைக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஜுவல்லரியாக வாங்குறது உங்களுக்கு நமக்கு வந்து ரொம்பவும் பெனிஃபிட்டாக இருக்கும். அது இல்லாமல் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் லோன் வந்து ஏதோ ஒரு தேவைகளுக்காக பர்சனல் லோன் போயிடுவாங்க. பர்சனல் லோனுக்கு பார்த்தீங்கன்னா 14%, அதாவது ₹1.40 அந்த ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். பட் கோல்டு வந்து நீங்கள் கையில் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் 7%, 50% எக்ஸஸாக வந்து நம்ம வட்டி கட்ட தேவையில்லை. அதனால நம்மளால எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு ஜுவல்லரியாக வாங்குறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அதே இதில் இன்னொரு டிமெரிட் என்ன அப்படின்னா, ஸ்டோர் பண்ணுறதுக்கு இப்போ வந்து நிறைய வச்சிருக்கோம் அப்படின்னா அதை வந்து சேஃபாக நம்ம வந்து வீட்டில் வச்சுக்க முடியாதவங்க நம்ம என்ன பண்ணுறோம், லாக்கருக்குள்ள போய் வைக்கணும் பேங்க்கில் அப்படின்னு நினைப்போம். பட் வந்து லாக்கருக்கு நம்ம இயர்லி ஒன்ஸ் பேமெண்ட் வந்து நம்ம பண்ணணும். இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸாக போகும். அப்போ தான் நம்ம நகை வந்து சேஃப்டியாக இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா 916 நகையாக வாங்கணும் அப்படின்னா நம்ம வந்து போட்டுக்கிறதுக்கான நகைகள் அதுதான். அதனால உங்களுக்கு வந்து தேவைகள், அதாவது போடுறதுக்கு கண்டிப்பாக இது வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற மஸ்ட் இருந்தால் மட்டும் நகைகளாக வாங்குங்க. அந்த நகைகளாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நகை சீட்டு போட்டு வாங்குங்க. இதுதான் நமக்கு லாபமாக இருக்கும். வேறு என்ன வழிகள்லாம் நம்ம வந்து வாங்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா கோல்டு காயின்ஸ். இந்த கோல்டு காயின்ஸ் வந்து அப்படிங்கிறது வந்து நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி நான் வந்து ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு காயின்ஸ் வந்து வாங்கி நான் சேவ் பண்ணிட்டு இருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா 100 மில்லிகிராம், இது வந்து 1/2 கிராம், இது வந்து 1 கிராம். இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே இந்த மாதிரி 100 மில்லிகிராம்ல இருந்தே பார்த்தீங்கன்னா நம்மளால வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இப்போ இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா, இப்போ ஜுவல்லரியாக வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 7,000 8,000 அந்த மாதிரி வேணும். இந்த மாதிரிலாம் வாங்கணும் அப்படின்னா ஒரு இது வந்து 3/4 பவுன் வாங்கணும்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு 50,000 வேணும். பட் வந்து இந்த காயின்ஸ் நம்மளுக்கு வாங்குறது பார்த்தீங்கன்னா 100 மில்லிகிராமுக்கு இப்போ வந்து ஒரு 600 700 ரூபாய் இருந்தால் போதும். அதே 1/2 கிராம் வாங்கணும்னா 3,000 ரூபாய் இருந்தால் போதும். அப்படி வந்து நம்மளுக்கு எளிதாக வந்து வாங்குறதுக்கான
ஆப்ஷன்ஸ் வந்து காயின்ஸில் இருக்குது. அதனால் இதையும் வாங்குறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். ஆனால் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1% 5% வரைக்கும் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. டையிங் சார்ஜ் இது வந்து 22 கேரட்டில் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. அதுவே வந்து 24 கேரட்டாக நீங்கள் வந்து காயின் வாங்குறீங்க அப்படின்னா 5%லேருந்து 9% வரைக்கும் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு காயின்ஸ் தான். அதில் நம்ம வந்து 3% வந்து ஜிஎஸ்டியும் வந்து நம்ம வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நகைகள்லாம் வைக்கணும் அப்படின்னா அது வந்து ஸ்டோரேஜ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். சேஃப்டி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு லாக்கர் தான் தேவைப்படும். பட் இந்த மாதிரி காயின்ஸாக நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம வீட்லேயே வந்து ஒரு சேஃப்டியாக வைக்கலாம். இடம் வந்து ரொம்ப அடைக்கவும் அடைக்காது. ரொம்ப ஈஸியாகவும் ஹேண்டில் பண்ணலாம். ஆனால் இதில் வந்து இருக்கிற டிமெரிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேங்க்கில் தான் வந்து இந்த காயின்ஸ்க்கு வந்து லோன் வந்து கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் பேங்க்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோன் வந்து கொடுக்குறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இதுதான் ஒரு டிமெரிட் அதில். அடுத்தது பார்த்தீங்கன்னா 100 மில்லிகிராம்லேருந்து கூட வாங்கலாம். நகை வந்து வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக காயினாக வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கோல்டு காயின் சேவிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான். ஏன்னா இதை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்படுறப்போ உங்களுக்கு கிடைக்கிறப்போ இது மாதிரி நீங்கள் ஒரு 4 பவுன் வரைக்கும் 3 பவுன் வரைக்கும் சேமிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பெரிய ஆரம் ஒரு 5 பவுனில் 8 பவுனில் 10 பவுனில் இப்படிலாம் பெரிய நகையாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நகை சீட்டு போட்டாலுமே நிறைய பணம் கட்ட வேண்டியது இருக்கும். அப்போ நம்மளால் சேமிக்க முடியாது. அப்போ இருக்கிறப்போ ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு 5 பவுன் நம்ம டார்கெட் வச்சுக்கிட்டு அப்பப்போ இந்த மாதிரி கிடைக்கிற காயின்ஸை வாங்கி நம்ம சேவ் பண்ணிட்டோம்னா ஒரு 2 வருஷம் கழிச்சு கிடைக்கிற காயின்ஸை ஒரு 5 பவுனை கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டெபாசிட் ஸ்கீமில் வந்து சேவ் பண்ணி செய்கொலி சேதாரம் இல்லாமல் ஒரு 5 பவுனுக்கு ஆரம் எடுக்கலாம் அல்லது வளையல் எடுக்கலாம். இந்த மாதிரி செய்யலாம். ஆனால் இதில் வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குது. கண்டிப்பாக இதையும் வந்து நம்ம சேமிக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 3வது எஸ்ஜிபி. எஸ்ஜிபி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு பாண்டுன்னு நம்ம சொல்கிறது. கோல்டு பாண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து வருஷத்தில் ஒரு 4 தடவை வந்து சேல் பண்ணுறாங்க. இதில் வந்து 1 கிராம்லேருந்து நம்ம வந்து 4 கிலோ வரைக்கும் வாங்கிக்க முடியும். ஆனால் இவங்க விற்கிற தங்கம் பார்த்தீங்கன்னா 22 கிடையாது, 24 தங்கம். 24 கேரட் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 99.9% வந்து அதில் தங்கம் இருக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து சேல் பண்ணுறாங்க. ரேட்டுமே கொஞ்சம் கூடுதலாக தான் வரும் 22 கேரட்டை விட. ஆனால் ஆன்லைனில் வாங்கணும் அப்படின்னா 50 ரூபாய் வந்து பர் கிராமுக்கு அவங்க குறைச்சி கொடுக்குறதா சொல்கிறாங்க. அது இல்லாமல் இதில் மிகப்பெரிய பெனிஃபிட் என்னென்னா 2.5% வந்து வட்டி வருஷத்துக்கு 2 தடவை வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 5 வருஷத்துலேருந்து 8 வருஷம் வரைக்கும் லாக்கிங் பீரியட் வச்சுருக்காங்க. 8 இயர்ஸ் கழிச்சு தான் நம்ம வந்து வித்ட்ரால் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு எமர்ஜென்சினா 5 வருஷம் கழிச்சு வித்ட்ரால் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. 5 வருஷம் வரைக்கும் கண்டிப்பாக இதை வந்து நம்ம வித்ட்ரால் பண்ண முடியாது. ஆனால் இந்த சேமிப்புக்கு வந்து நம்மளுக்கு வந்து கோல்டு காயின் கொடுக்க மாட்டாங்க. டாக்குமெண்ட்டாக தான் மட்டும்தான் கொடுப்பாங்க. கோல்டு வந்து கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த 8 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா அவங்க தங்கமாக கொடுக்க மாட்டாங்க. அன்னைக்கு நம்ம வந்து ஒரு 4 கிராம் சேமிச்சிருக்கோம்னா அன்னைக்கு மார்க்கெட் ரேட் வந்து 4 கிராமுக்கு எவ்வளோ பணம் இருக்கோ அந்த பணத்தை மட்டும்தான் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து அவங்க அனுப்புகிறாங்க. உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் வந்து இந்தியாவில் மட்டும்தான் அந்த சாவரின் கோல்டு பாண்ட் வந்து நம்மளுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கோல்டே இல்லாமல் நம்ம பேப்பர் மூலமாகவும் சேவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயம் வந்து இருக்குது. இது யாருக்கெல்லாம் அவைலபிளாக இருக்கோ யாருக்கெல்லாம் இதில் இருக்கிற பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா கவர்மெண்ட் எப்போ சேல் பண்ணுதோ அப்போ மட்டும்தான் இதை வாங்க முடியும். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம கையில் பணம் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பு வந்து குறைவாக தான் இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இது யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ அவங்க வந்து இதுலேயும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கலாம். அடுத்தது வந்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டிஜி கோல்டு. இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ETF கோல்டு பீஸா வாங்கி வைக்கிறது இதெல்லாம் நம்ம வந்து பண்ணலாம். அதே மாதிரி தங்கமயில் ஜுவல்லரியில் டிஜி கோல்டு வந்து 100 ரூபாயிலிருந்து வாங்கலாம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது மூலமாகவும் நம்ம தினமும் வாங்கலாம். 100 ரூபாய் கையில் இருக்குது, நாளைக்கு வச்சிருந்தோம்னா செலவாயிரும்னு நினச்சிங்கன்னா இந்த 100 ரூபாயை வச்சு ஆப் மூலமாக டெய்லி என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அதை வந்து தங்கமாக மாற்றிடலாம். இல்லை டிமேட் அக்கௌண்ட் வந்து ஷேர் மார்க்கெட் ஓரியன்டான டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் அதில் ஓப்பன் பண்ணிங்கன்னா 50 ரூபாயிலிருந்து கூட நம்ம எத்தனை தடவை வேணாலும் என்ன பண்ணலாம்னா கோல்டை வந்து சேவ் பண்ணலாம். நானுமே பார்த்தீங்க அப்படின்னா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வாங்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். பட் வந்து ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன். அது இன்னும் சக்ஸஸே ஆகலை. கூடிய விரைவில் அதை வந்து நான் பண்ணிடுவேன் நினைக்கிறேன். அப்படி பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் மிகப்பெரிய ப்ளஸ்ஸே பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் கிடையாது, மேக்கிங் சார்ஜ் கிடையாது, முக்கியமாக சொல்லணும் ஜிஎஸ்டியும் கிடையாது. நம்ம வந்து என்ன அமௌண்ட் கொடுக்குறோமோ அந்த அமௌண்ட்டுக்கு கோல்டு வந்து நம்மளுக்கு வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சேஃப்டியாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற நெசசிட்டி கிடையாது. அது பாட்டில் நம்ம வந்து அக்கௌண்ட்டில் இருக்கும். நம்மளுக்கு எப்போ தேவையோ இதை வந்து என்ன பண்ணிக்கலாம், ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸும் வேண்டியதில்லை. அதே மாதிரி நினச்ச உடனே நம்ம வந்து மார்க்கெட்டில் நம்ம வந்து இன்றைக்கி வாங்குகிறோம் நாளைக்கு விற்கிறோம், அன்றைக்கே வாங்கி அன்றைக்கும் விற்கலாம். இந்த மாதிரி நல்ல ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது. இந்த மாதிரி நம்ம வந்து 4 விதமாக வந்து கோல்டை வந்து வாங்கலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எது பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சிலருக்கு வந்து நகையாக தேவைப்படலாம். அப்போ அவங்க வந்து நகை தான் வாங்கி ஆகணும்.
சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காயின்ஸ் வாங்குனா போதும். இன்வெஸ்ட்மென்ட்க்கு தான் அப்படின்னா காயின்ஸ் வாங்கலாம். இல்ல எனக்கு வந்து சாவரின் கோல்டு பாண்ட் மாரி பாண்டுல வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணா போதும்னு நினைக்கிறீங்கன்னா, நீ பாண்டுல வாங்கலாம். அல்லது நீங்க வந்து ஷேர் மார்க்கெட்ல உங்களுக்கு வந்து விருப்பம் இருக்கு அப்படின்னா, அதிலயும் வாங்கலாம். மொத்தத்தில நம்ம வந்து இந்த குறைந்த விலை அ குறை தங்கத்தோட விலை வந்து குறைஞ்சிருக்கிற நேரத்தில, கண்டிப்பா நீங்க வந்து எந்த அளவுக்கு உங்களால வாங்க முடியும் அப்படிங்கிற கெப்பாசிட்டி இருக்கோ, அந்த அளவுக்கு சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோல சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.